அன்பானவர்களே, எண்ணெய் இல்லாத கருவாட்டு குழம்பு, அதாவது கத்திரிக்காய், வாழைக்காய், கருவாடு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு என்ன பண்ணணும், அதாவது தண்ணியில் எல்லாத்தையுமே அறுத்து போட்டுடணும். கழுவி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்து அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்றக்கூடாது. அப்படி ஆயில் ஊற்றாமல் நம்ம சமைச்சு சாப்பிடுகின்ற பொழுது, அதாவது எதுவுமே வதக்கக்கூடாது. தக்காளி வெங்காயத்தை என்ன பண்ணக்கூடாது, வதக்கக்கூடாது. அப்படி வதக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வதங்கி போயிடும். அதனால் எல்லாமே தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு தக்காளியுடைய சாறு இறங்கும், வெங்காயத்துடைய மிளகாய் சாறு இறங்கும், வாழைக்காயுடைய சாறு, கருவாடுடைய சாறு, எல்லா சாறு என்ன பண்ணும் உங்களுக்கு அதில் இறங்கி, அதை நம்ம சாப்பிடுகிற பொழுது நம்ம உடம்புல அது சாரும். இந்த முறையில் நம்ம சாப்பிடும். இந்த முறையில் நம்ம சாப்பிட்றோம் அப்படி சொன்னால் உடலுக்கு ஆரோக்கியம், உடம்புக்கு நல்லா என்னாகும், உங்களுக்கு வலுவை கொடுக்கும், ஆயிலும் அதிகரிக்கும். மாறாக நம்ம ஆயிலில் போட்டு வதக்கி சாப்பிட்டு நம்ம ஆயிலை வீணடிக்காமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிட்ட சொன்னால் நமக்கு நல்லது, நம்முடைய வாரிசுகளுக்கு நல்லது. அது மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் இது. அதாவது எப்படி சொன்னால், இந்த சமையல் நம்ம சமைக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம தான் பெருசாக என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே போட்டு அழட்டிக்கிறோம். இது நறுக்கிற வேலை, கழுவி க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு வேலை. எல்லாத்தையும் தூக்கி சட்டியில் போட்டு நம்மாடு தண்ணியை ஊற்றி எவ்வளோ திக்காக வேணுமா அதுக்காக மாதிரி தண்ணி என்ன பண்ணுறது. அதே மாதிரி மல்லித்தூள் இந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா போட்டு ஏற்றிக்கிறணும். ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சிட்டோம்னு சொன்னால் அது வாட்டுக்கு என்ன பண்ணும், வெந்துக்கிட்டு இருக்க. நம்ம வாட்டுக்கு டென்ஷன் இல்லாமல் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இதில் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. கருவேப்பிலை போடணும், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது ஆனால் இதில் நம்ம போடலை. நம்ம பார்த்துங்க, நல்லா வெந்துருச்சு, கம்மான்னு வீடே மணக்குது பாருங்கள்.